அனைவருக்கும் வணக்கம். பாடி பில்டிங் ஆணழகர்களை பற்றி நான் பேசி வந்தேன். சில என்னுடைய நண்பர்கள் சீனிவாச ராகவன், நம் முத்துவேல் குமரன், திருப்பரங்குன்றம் அவர்கள் சொன்னார்கள், இன்றைய கரண்ட் அதாவது ட்ரெண்டில் என்ன விஷயம் இருக்கோ, கரண்ட் டாப்பிக்கில் இஸ்ரேல் பாலஸ்தீன போரை பற்றி பேசுங்கள் அப்படின்னாங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ கூற விரும்புகிறேன். இந்த இஸ்ரேலியர்கள் உலகத்தில் யூதர்கள் தான் இஸ்ரேலியர்கள். இந்த யூத குலத்தை சேர்ந்தவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த யூதர் தான் கார்ல் மார்க்ஸ், உலகத்துக்கு பொது உடைமை தத்துவத்தை சொன்னார் கார்ல் மார்க்ஸ். ரெண்டாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மிகச்சிறந்த ஒரு ஒரு அறிஞர். யோசித்து பாருங்கள், யூதர்கள் இன்னைக்கு உலகம் பூராமே எல்லா விஞ்ஞான ஆராய்ச்சி நிறுவனங்கள்லையும், ரஷ்யாவில், அமெரிக்காவில், ஃப்ரான்ஸில், இங்கிலாண்டில், எல்லா கண்ட்ரீஸ்லேயும் யூதர்கள் இருக்காங்க. அவங்க இல்லாத இடமே இல்லை. இந்த யூதர்கள் மிகச்சிறந்த ஒரு அறிவாளிகள். பிறவிலேயே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அறிவு இருக்குது. அவர்கள் ஜெர்மனில் நிறைய பேர் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் யூதர்கள் ஜெர்மனில், யூரோப் நாட்டில் எல்லா ஊர்லேயும் இருந்தாங்க. அப்போ ஹிட்லர், அடால்ஃப் ஹிட்லர், அப்போ தான் அந்த ஆள் வெளியே வரான். அந்த அடால்ஃப் ஹிட்லர் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஒரு பெரிய ஹீரோ, ஒரு பெரிய வில்லன். எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஹிட்லர் ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட், நல்லா அழகாக வரையக்கூடியவர். ரெண்டாவது, ஒரு ஹிட்லர் ஒரு வெஜிடேரியன், நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார், மது அருந்த மாட்டார். ஒரு நல்ல உயர்ந்த கேரக்டர் உள்ள மனிதன். அவன் எப்படி செய்கிறான்னு பாருங்க, நம்பவே மாட்டேங்க. அவர் பெயிண்டராக இருக்கும்போது, ஆர்டிஸ்டாக இருக்கும்போது, ஏதோ அவருக்கு இந்த யூதர்கள் அவருக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திடுறாங்க. அது அவர் ஆள் மனசில் பதிஞ்சிருது. அப்போ அவர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி முதல் உலகப்போர் 1914 19 நடந்துச்சு. 5 வருஷம் நடந்துச்சு. அப்போ ஹிட்லர் ஜெர்மன் பாறையில் ஒரு சாதாரண சோல்ஜராக சேர்ந்தார். ஜெர்மன் அந்த டைமில் பயங்கரமாக தோல்வி அடைஞ்சிச்சு. அந்த தோல்விக்கு காரணம் இந்த ஜெர்மனில் உள்ள யூதர்கள் தான் அப்படின்னு ஹிட்லருக்கு ஒரு மைண்டில் ஒரு எண்ணம் ஏற்பட்டுருச்சு. இதை ஹிட்லர் என்ன பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு. ஒரு சாதாரண லெட்டர் பேடு கட்சி, சாதாரண கட்சி, அந்த கட்சியிலேருந்து அவர் சேர்ந்து சிறந்த பேச்சாளன் ஹிட்லர், சிறந்த பேச்சாளன், சிறந்த எழுத்தாளன். ஜெயிலில் இருந்தப்போ மெயின் கேம்ப்னு எனது போராட்டம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, மிகச்சிறந்த புத்தகம். இந்த ஹிட்லரு யூதர்களை வெறுத்து மக்கள் மத்தியில் பிரச்சனை, இந்த நஞ்சை விதைக்கிறார். யூதர்கள் தான் நம்ம ஜெர்மன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் தோக்குறதுக்கு காரணம் அப்படின்னு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அரசியலில் முன்னேறி இந்த ஹிட்லர் என்ன பண்ணிடுறாரு, ஜெர்மனோட சான்சலர், ஜெர்மனோட அதிபர் ப்ளஸ் ஜெர்மனோட சர்வ அதிகாரி அப்போ மாறிட்டார். சர்வாதிகாரி. ஜெர்மனோட முழு பவரும் அவர்கிட்ட தான் இருக்குது. பயங்கரமான ஒரு ராட்சசனாக மாறிட்டார். இப்போ அவருடைய வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறார். என்ன, யூதர்கள் அவர் மனசில் ஆழமான ஒரு எதிர்ப்பு ஒரு நிலையை அடைஞ்சிட்டாங்க. அவங்கள காலி பண்ணணும். இந்த யூதர்களை அழிச்சாதான் நம்ம ஜெர்மன் உருப்படும் அப்படின்றார். ரெண்டாவது, ஹிட்லருக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, ஜெர்மன் தான் உலகத்திலே மிக சிறந்த ஒரு உயர்ந்த நாடு. ஜெர்மன் மக்கள் ஆரியர்கள், அவர்கள் தான் உலகத்திலே மிக உயர்ந்தவர்கள், மற்றவங்கெல்லாம் சாதாரணமான ஆளுன்றார். உதாரணத்துக்கு சொல்றேன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவிலேருந்து தப்பிச்சு போய் ஹிட்லரை பார்க்கும்போது இந்தியாவுக்கும் சேர்த்து விடுதலை வாங்கணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்குது. இந்தியா மேலேயும் போர் தொடுத்து ஹிட்லர் இந்தியாவை கைப்பற்றி இந்தியாவை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ட்டை ஒப்படைக்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கும்போது இந்த ஹிட்லர் சொல்றாரு, இந்தியாலாம் ஒரு நாடா, இந்திய மக்களா? அப்போ என்னன்னா, வெளிநாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்தியர்கள் படிக்காதவங்க, பாம்பு பிடிக்கிறவங்க, பூரா சாமியாராக இருப்பாங்க, இல்லிட்ரேட்ஸ், படிக்காத விவரம் முடியாத தக்குரிய, இவங்களுக்கு போய் நான் சண்டை போடணுமா, இவங்களுக்கு போய் போரிடணுமா, என்னையா இதுவும் எனக்கு ஒரு பிரச்சனையா, என் தோல்ல ஒரு பிரச்சனையா அப்படின்னு வருத்தப்படுறாரு ஹிட்லர். அப்போ சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இந்தியா இன்னைக்கு பயங்கர டெவலப் ஆயிடுச்சு. நானே ஐசிஎஸ் இங்கிலாண்டில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவன், என்னைய மாதிரி ஏகப்பட்ட பேர் படித்தவங்க இந்தியாவில் இருக்காங்க. அதனால நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க, பெரிய பெரிய அறிவாளிகள் நாங்கள் இந்தியாவில் இருக்கோம். அப்போ மகாத்மா காந்தி லண்டனில் படித்தவர், ஜவஹர்லால் நேரு லண்டனில் படித்தவர், இப்படி எல்லா பேரையும் சொல்றாரு. இப்படி உயர்ந்த படிப்பு படித்தவங்க, உயர்ந்த மனிதர்கள் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னும் போது தான் ஹிட்லருக்கு சுபாஷ் சந்திர போஸ் மேலே ஒரு மதிப்பு ஏற்படுது,
ஓ, சச் அ பிரில்லியன்ட் பீப்புள், சச் அ பிரில்லியன்ட் கேரக்டர், நல்ல தைரியமான ஆள், அறிவாளிவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஒரு வழிக்கு வர்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஆரியர்கள் தான் உலகத்திலேயே, ஸ்வஸ்திக் தான் அவங்க சின்னம், இந்த ஆரியர்கள் தான் உலகத்திலே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் ஏன் இந்த இஸ்ரேலியர்களை இவர் எவ்வளோ எவ்வளோ கொடுமைப்படுத்தினார்ன்ற விவரத்தை நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து இஸ்ரேலியர்களை பதிலடி கொடுத்தாங்க, அதை அடுத்து சொல்கிறேன். இப்போ இந்த ஹிட்லர் வந்து இந்த ஜெர்மனில் உள்ள எல்லா யூதர்களையும் அடிச்சு கொல்லணும்ன்றாரு. இதுக்கு வந்து அடால்ஃப் ஹிட்லர், இவருடைய பேர் அடால்ஃப் எச் மேன், ரிச் மேன் இருக்குல்ல, RICH, அதில் ஆரை எடுத்துட்டு EICH போடுங்க, அடால்ஃப் எச் மேன். அந்த ஆளை நியமிக்கிறாரு. எதுக்கு? யூதர்களை பூரா பழி வாங்குறோம், யூதர்களை பூரா கொல்லணும் அப்படின்னு. அவனுக்கு கேட்கவா வேணும், தலைவர் இப்படி சொல்லிட்டா போதாதா, ஒன்றுன்னா அவன் 10ன்னு செய்வான். அவன் இப்போ சொல்கிறான், ஹிட்லர் சொல்கிறாரு, என்னப்பா யூதர்களை எல்லாம் கொள்றதுக்கு வழி பண்ணியாச்சா? ஏற்பாடு பண்ணியாச்சு தலைவரே, என்ன செய்ய போகிறீங்க? இன்னைக்கு பூரா யூதர்களை பூரா வரிசையாக நிப்பாட்ட போகிறோம். நிப்பாட்டின உடனே எல்லோருடைய தலையும் துண்டம் துண்டமாக வெட்டுவோம். அடுத்த குரூப் வந்து யூதர்களே வந்து அந்த வெட்டின முண்டங்களை பூரா எடுத்து ஒரு இடத்துல போட்டு அவங்க வந்து நிற்பாங்க, அவங்கள பூரா வெட்டுவோம். இப்படி ஒரு நாளைக்கு 10,000 பேரை வெட்டுவோம்ன்றாரு. எப்படி பாருங்க, ஒரு நாளைக்கு ரத்த வாடை. யூதர்கள் பாருங்க எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அவன் முன்னாடியே அவனுடைய ஊருக்காரன், அவன் சொந்தக்காரன், அவன் அண்ணன், தம்பி, அப்பா, அம்மாலாம் வெட்டி கொள்றாங்க. அப்படி கொண்டு கொண்டு அப்படியே இவங்கள ஒரு ஒரு வாரம் வெட்டி கொண்டுகிட்டு இருக்காங்க. 10,000 ஒவ்வொரு நாளைக்கு கான்சன்ட்ரேஷன், அந்த ஒரு கேம்ப், சித்திரவதை கூடம்னு வாங்கி வைக்கிறாங்க. கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னா, முகாம்னா மக்களை முன்னேற்றதுக்கு இல்லை, மக்களை அழிக்கிறதுக்கு இந்த முகாமை ஏற்படுத்தியிருக்காங்க. அங்கங்கே ஏற்படுத்தி 10,000 பேராக கொள்றாங்க. அப்படி 10,000 பேரை கொல்லும் போது போர் அடிச்சிருது. சரி, இப்போ என்னப்பா சரிங்க அப்படின்னு, சார் எல்லாரையும் வெட்டி கொள்றோம், ரொம்ப டைம் ஆகுது, வெட்டினவங்களெல்லாம் கொண்டு போய் குழியை புதைச்சு அவங்கள எரிக்க வேண்டியது இருக்கு, இப்போ வெட்டினவங்களுக்கு பதிலாக அவங்கள சுடணும் அப்படின்றாங்க. அப்படியா, சுடுங்க அப்படின்னு எல்லா பேரையும் வரிசையாக நிற்க வச்சு மாட்டான்னு ஜெர்மன் ஆர்மி வந்து துப்பாக்கி வச்சு சுடுது. சுட்டா டெய்லி 10,000 பேரை சுடுறாங்க. சுட்ட உடனே ஹிட்லருக்கு ஒரே மகிழ்ச்சி. பாருங்க, அவன் டெய்லி அவனுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இன்னைக்கு இத்தனை பேரை கொண்டோம், இத்தனை பேரை கொண்டோம், இந்த கேம்ப்ல இத்தனை பேரை கொண்டோம், அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இத்தனை பேரை கொண்டோம் அப்படின்னு. இது மட்டும் இல்லாம ஹிட்லருக்கு பிடிச்ச ஊர்கள் எல்லாம் அந்த எக்ஸ்டென்ஷன் பண்றாரு. இப்ப ஹிட்லர் ஜெர்மன்ல இருக்காரு, பக்கத்துல ஆஸ்திரியாவை பிடிக்கிறாரு. ஆஸ்திரியாவை பிடிச்சா ஆஸ்திரியால கான்சன்ட்ரேஷன் அந்த கேம்ப், அங்க வச்சு யூதர்களை கொள்றாங்க. போலந்தை பிடிக்கிறாரு, போலந்துல யூதர்களை பூரா கொண்டு போய் அங்க வச்சு கொள்றாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்லயா வச்சு கொண்டு அந்த ரிப்போர்ட்டை பூரா அவருக்கு அனுப்புறாங்க. டெய்லி அவன் அதை பார்த்து அவன் சந்தோஷப்படுறாங்க. இப்ப முதல்ல வெட்டி கொண்டாங்க, அடுத்து சுட்டு கொண்டாங்க, சுட்டு போர் அடிச்சிருச்சு. இப்ப அடுத்து ஹிட்லர் கேட்கிறாரு, அந்த அடால்ஃப் எச் மேன் அவன் தான் இருக்கானே கைக்கூலி, ஹிட்லரோட கையாளு, அவன் சொல்றான், ஹிட்லர் தலைவா வெட்டிக்கிட்டே இருந்தான், கையெல்லாம் வலிச்சிச்சு, அவங்களை எரிக்க வேண்டியது இருக்கு, இப்ப சுட்டா என்ன ஆகுது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புல்லட்டு, ஏகப்பட்ட புல்லட்டு காலி ஆகுது, நம்மளுக்கு தான் நஷ்டம், பொருளாதார ரீதியா நம்மளுக்கு நஷ்டம். சரி, இப்ப என்ன, எல்லா பேரையும் மொத்தமா 10,000 பேர் ஒரு கம்யூனிட்டி ஹால் மாதிரி, அதாவது ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி ஒரு இடத்துல வச்சு அடைச்சிட வேண்டியது. 10,000 பேரை அடைச்சு கேஸை உள்ள தெளிச்சிட வேண்டியது. கேஸை உள்ள பாய்சனஸ் கேஸை உள்ள, இந்த டியர் கேஸ் நம்ம போராட்டம்லாம் பண்ணும்போது கண்ணீர் புகை குண்டு போடுவாங்கல்ல போலீஸு, அது மாதிரி விஷ குண்டுகளை உள்ள போட்டுறாங்க. விஷ வாயுவை உள்ள போட்டா அவங்க பூரா டெய்லி சாகுறாங்க. செத்தவனை பூரா கொண்டு போய் எரிக்கிறாங்க. இப்போ எரிச்ச உடனே அவங்களுக்கு அதுவும் போர் அடிச்சிருச்சு. இப்போ என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வாயுவை போட்டு கொண்டா அவன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவன் செத்துக்கிட்டு இருக்கான், அவனை கொண்டு போய் புதைக்க வேண்டியது இருக்கு. இப்போ அவங்களே சாக வைக்கிறது எப்படி அப்படின்றார் ஹிட்லர். அவன் பாருங்க டெய்லி அவன் ஒன்று கண்டுபிடிச்சு கொடுக்குறான் பாருங்க. எல்லா பேரையும் மாடியில் ஏற்ற வேண்டியது, வயசானவங்களை பூரா மாடியில் ஏற்றிட வேண்டியது, சின்ன குழந்தைகளை பூரா மாடியில் ஏற்றிட வேண்டியது. வயசானவங்க நடக்க முடியாமல் 60 வயசு 70 வயசுக்கு மேலே இருப்பாங்கல்ல, எல்லா பேரையும் மாடியிலேருந்து எல்லாரும் குதிக்கப்பா, குதிச்ச உடனே மேலேருந்து இப்போ ஒரு 10 மாடி கட்டடத்துலேருந்து குதிச்சா என்ன ஆகும், ஒரு வயசானவன் அப்படியே கை கால் உடனே செத்து போயிருவான். சின்ன குழந்தைகளை அப்படியே மேலேருந்து கீழே போட வேண்டியது, கீழேருந்து மேலே போட வேண்டியது, அவனை ஷூட் பண்ணி அவங்க பழக வேண்டியது. ஜெர்மன் எப்படி பாருங்க, பொம்மையை தூக்கி போட்டு சுடுற மாதிரி, பலூனை சுடுற மாதிரி குழந்தைகளை சுட்டு கொள்றாங்க. அப்படி ஒரு நாட்டில் சர்வாதிகாரம்னா பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கிடையில என்ன பண்றாங்க, போலந்துல இன்னொரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. இந்த இந்த அடுத்த டைப்பு என்னன்னா, இந்த யூதர்கள்லயே திடகாத்திரமா இருக்கான்ல
அவனை அங்கே கொண்டு போய் அடைச்சிட வேண்டியது. அடைச்சி விட்டா அங்கே வந்து 1 பிரெட் பெர் டே, ஒரு பிரெட் பாக்கெட்டு கொடுப்பாங்க. அந்த பிரெட் பாக்கெட்டை ஒரு நாள் சாப்பிடணும். சாப்பிட்டு அவன் சாகிற வரைக்கும் வேலை பார்க்கணும். அப்போ இந்த யூதர்கள் என்ன சொல்றாங்க, நம்மளை தலையை வெட்டுறாங்க, சுட்டு கொள்றாங்க, மாடியில இருந்து கேஸ் வச்சு கொள்றாங்க, இப்படி எல்லாம் செய்யறாங்க. சரி கொஞ்ச நாள்னாலும் உயிர் வாழ்வோம்ட்டு இந்த ஜெர்மன் அதிகாரிகளுக்கு லஞ்சத்தை கொடுத்து அந்த போலந்தில் போய் அதிகாரி அந்த அந்த 1 பிரெட் அந்த கேம்ப்ல போயிருக்காங்க. இவங்களுக்கு 1 பிரெட் கொடுக்குறாங்க டெய்லி. இவங்க வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்தா பெரிய அஜானு பகவானா இருக்கிற ஆளு அப்படியே மெலிஞ்சு சோர்ந்து சாகுற நிலைமைக்கு ஆயிடுறான். அப்படியே சாகுற நிலைமைக்கு ஆகி அவன் என்ன பண்றான், கொஞ்சம் கொஞ்சமா சாகுறான். ஆனா ஆள் வந்துகிட்டே இருக்காங்க யூதர்கள். இதை என்ன குத்துனா, யூதர்களை அழிக்க 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 வந்துகிட்டே இருக்காங்க. எங்க இருந்து வர்றாங்கன்னே தெரியல. ஈசபுத்துல இருந்து ஈசல் வந்த மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க. இது ஜெர்மன் ஆபீசர்ஸ்களுக்கு, அதிகாரிகளுக்கு, வீரர்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. எங்க இருந்துடா வர்றாங்க இவ்வளவு பேரு, வந்துகிட்டே இருக்காங்க, அவ்வளவு பேர் உள்ள இருக்காங்க. அப்ப அவங்கள பூரா இப்ப கொண்டு எங்களால இவங்க வந்து இவங்களுக்கு பிரெட்டை கொடுக்க முடியாது, இவங்களை மேய்க்க எங்களால முடியாது. வந்தவங்க பூரா லஞ்சம் கொடுத்துட்டு வந்துடுறாங்க அந்த அதிகாரிகளுக்கு. இவங்களை எங்களால மேய்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணு பூரா பேர்த்தையும் போலந்தில் உள்ள அந்த எல்லா யூதர்களையும் சுட்டு கொள்றாங்க. யூதர்களை பூரா சுட்டு கொன்னா எவ்வளோ, யூதர்களை சுட்டு கொண்டது மட்டும் இல்லை, மாடியிலேருந்து தூக்கி எறிகிறாங்க, குழந்தைய சொல்றாங்க. யூதர்களை தனியாக ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு யூத வீட்டில் ஒரு யூத பையன் காணா போனான், 15 வயசு பையன் 20 வயசு பையன் காணா போனா, அவனை போய் தேட வேண்டியதே இல்லை, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதே இல்லை. அவன் படத்தை போட்டு அவன் படத்துக்கு ஒரு மாலையை போட்டு அவனுக்கு குங்குமத்தை வச்சு விட்டுற வேண்டியது. செத்து போயிட்டான்னு முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா மிலிட்ரிக்காரன் போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போவேன், பிடிச்சிட்டு போனவனே கொண்டுருவேன். எப்படி கொள்றாங்க பாருங்க. ஸ்டேஷன்ல மிலிட்ரி கேம்ப்ல இந்த இளைஞர்களை பிடிச்சி, சந்தேகப்படுறவங்களை பிடிச்சி அவங்கள உயிரோட கைகாலை கட்டி தோலை உரிக்கிறதுங்க. தோலை உரிச்சிட்டு தோலில் வந்து கொதிக்கிற சுடுதண்ணியை ஊற்ற வேண்டியது. எப்படி இருக்கும், தாங்க முடியுமா? ஒருத்தன் தோலை உரிச்சாலே என்ன ஆகும், ஒரு சின்ன பிளேடு கத்தியால நம்ம கையை அறுத்தாலே துடிச்சு போயிடுவோம். தோலை உரிச்சு அதில் சுடுதண்ணியை ஊற்றி அது மேலே மிளகா பொடி மாதிரி மசால் பொடியை போடுறாங்க. எப்படி காந்தி அந்த மக்களை கொடூரமாக கொள்றேன், கொடூரமாக கொள்றேன். அந்த அடால்ஃப் எய்ச்மேன், இவன் தான் ஹிட்லரோட பிஏ, இந்த உதவியாளர். இவங்களை பூரா கொள்றதுக்கு ஹிட்லர் இதை பூரா ரசிக்கிறான். மனிதர்களில் 2 வகை இருக்குன்னு சொல்றாங்க. 2 வகை அப்படின்னா, ஒருத்தன் வந்து சாடிஸ்ட். இந்த சாடிஸ்ட்னா யாருன்னா, அடுத்தவனை துன்பப்படுத்தியே பார்க்கறது, அடுத்தவனை துன்பப்படுத்தி அதுல சக்காஸ்டிக்கா மகிழ்ச்சி அடைவான். அவன் தான் ஹிட்லர். கொண்டுட்டீங்களா, எத்தனை பேரை கொண்டீங்க? அப்படியே எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. 20 லட்சம்ன்றாங்க. ஒருத்தங்க சொல்றாங்க 20 லட்சம் யூத மக்களை கொண்டாருன்றாங்க, 60 லட்சம் கொண்டாருன்றாங்க. எது எப்படி? ஆனா யூதர்களை இந்த வகையில தான் அவன் கொள்றான். அவங்களுடைய அந்த கொள்றான். இவன் தான் சாடிஸ்ட். இன்னொருத்தன் மனிதர்கள்ல மேசோகிஸ்ட்னு இருக்கான், 2வது வகை. இந்த மேசோகிஸ்ட்னா என்னன்னா, இந்த சாடிஸ்ட் வந்து அடுத்தவனை துன்பப்படுத்தி மகிழ்வான். இந்த இந்த மேசோகிஸ்ட்ன்றவன் தன்னையே துன்பப்படுத்தி அடுத்தவங்க, தன்னை துன்பப்படுத்துவான், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதுல சுகம் காண்பான். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மகாத்மா காந்தி விடுதலை கொடு, சுதந்திரம் கொடு, கொடுக்க முடியாது. அப்படியா, நான் உண்ணாவிரதம் இருப்பேன். நீ உண்ணாவிரதம் இருந்தா, நான் உண்ணாவிரதம் இருந்தா கொஞ்ச நாள்ல செத்து போயிடுவேன், பசியில வாடி. இந்தியா பூரா வெள்ளைக்காரங்களை பூரா கொண்டுரும். அப்ப வெள்ளைக்காரங்களுக்கு பயம். துப்பாக்கி குண்டு மிலிட்ரிக்கெல்லாம் பயப்படாத வெள்ளைக்காரங்க காந்தியோட அகிம்சையை பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ, இருந்தாலும் செத்து போயிட்டாருன்னா அப்புறம் நம்மளை அடிச்சு எல்லாம் இந்தியாவே அடிச்சு நம்மளை விரட்டிடுவாங்கய்யா, அவர் சாப்பாடு கொடுங்க, ஐயா சாப்பாடு போடுங்க. எப்படி? அதாவது ஒரு டிமாண்ட் வைக்கிறது, அதை செய்யலை அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன்றது. நம்ம சின்ன பையன் வீட்டில் நான் சொல்றதை நீ கேட்கலையா, நான் சாப்பிட மாட்டேன்பா. அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க, எப்பாப்பா என்னையா இதுக்காக சாப்பிடுப்பா அப்படின்வாங்க. இவனை தன்னை துன்புறுத்திக்கிட்டு மற்றவங்க அதில் கஷ்டப்படுறதுல மகிழ்ச்சி அடைகிறது. இது வந்து மேசோகிஸ்ட், சாடிஸ்ட், மேசோகிஸ்ட். இது இந்த மேசோகிஸ்டுக்கு காந்தி, இந்த சாடிஸ்டுக்கு இந்த ஹிட்லர். அதுக்கு அடுத்தபடியா இவங்க செய்கிறாங்க. பிடிச்சிட்டு போன இளைஞர்களை எல்லாம் அவங்களுடைய ஆண் உறுப்புகளில் கம்பை வச்சு, கத்தியை வச்சு, ஈட்டியை வச்சு குத்தி அவங்கள படுபரிதாம கொள்றது, ரொம்ப மூர்க்கத்தனமாக கொள்றது. இதுதான் ஹிட்லருடைய இந்த உக்கிரமான செயல். கிட்டத்தட்ட இந்த ஹிட்லருக்கு தப்பிச்சு ஏகப்பட்ட யூதர்கள் வந்து ஜெர்மனை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஜெர்மனை விட்டு ஓடி போய் உலகம் பூரா பரவிட்டாங்க, உலகம் பூரா ஓடி போயிட்டாங்க.
உலகம் போனால் எல்லா ஊர்களையும் வந்து முஸ்லீம்ஸுக்கு பாலஸ்தீனத்துலலாம் போய் ஒதுக்குறாங்க. அங்கெல்லாம் உள்ள பாலஸ்தீனியர்கள்லாம் வாங்க வாங்க, அங்கேருந்து நீங்கள் சாகிறதுக்கு இங்கே வாங்க, எங்களோட இருங்க, கிடைக்கிற சாப்பாடை சாப்பிடுவோம்ட்டு அவங்க எல்லாருக்கும் வழி கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஹிட்லர் வந்து அவருக்கு வந்து அழிவு காலம், எந்த ஒரு மனிதனுக்கு ஒரு எண்டு இருக்கும்ல, அழிவு காலம் வந்துருச்சு. அழிவு காலம் வந்தால் அந்த டைமில் தான் இந்த எல்லா அந்த டைமில் வந்து நீங்கள் பெரும்பாலான சயின்டிஸ்ட்டுகள்லாம் அந்த ஊரை விட்டு, சயின்டிஸ்ட்டுக டாக்டருங்க எல்லாம் ஊரை விட்டு வெளியே ஓடுறாங்க. அதில் ஒருத்தர் ஓடினவர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஜெர்மனை விட்டு தப்பிச்சு போய் அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவில் வந்து பெரிய ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் போய் பெரிய ப்ரொஃபஸர் ஆகிட்டார். பெரிய பெரிய அறிவாளி ஐன்ஸ்டீன். இஸ்ரேல்ன்ற நாட்டுக்கு பின்னாடி பிரதமர் ஆனார். அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து அறிவியல் தெரிஞ்ச மாதிரி அரசியல் தெரியல, நான் பிரதமராக இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்றார் ஐன்ஸ்டீன். இப்படி ஏகப்பட்ட யூதர்கள் ஜெர்மன்லேருந்து தப்பிச்சு ஓடியான்ட்டாங்க, உலகம் பூரா ஓடியான்ட்டாங்க. அந்த யூதர்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க. அந்த யூதர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க. என்னடா எந்த ஊருக்கு போனாலும் நம்மளை அடிக்கிறாங்க இல்லையாடா, ஏன்டா இப்படி நம்மளை அடிக்கிறாங்க, அப்போ இதுக்கு விளைவு என்ன அப்படின்றாங்க. அப்போ இதுக்கு விளைவு அப்படின்னும் போது தான் யூதர்கள் எல்லாம் ஒரு நாட்டை ஏற்படுத்துகிறாங்க. அந்த நாடு தான் இஸ்ரேல். 1948 இஸ்ரேல்ன்ற ஒரு புதிய நாட்டை ஏற்படுத்துனாங்க. அந்த புதிய நாட்டுக்கு சின்னம் என்ன தெரியுமா? அந்த கொடியில் 6 முக்கோணம் உள்ளது, அருங்கோணம். ஒரு ஸ்டாரில் 5 முனை இருக்கும், இது வந்து 6 முனை அருங்கோணம், அதுதான் ஸ்டாரு. அந்த 6 முனை ஸ்டாரை தான் அவங்களுடைய சின்னம், இஸ்ரேலியனுடைய சின்னம். இந்த இஸ்ரேலியர்கள் உலகம் பூரா நம்மளை துரத்தி அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, மொசாட்ன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. மொசாட், இன்ஸ்டியூட் ஃபார் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ் தான் உளவு பிரிவு, இன்ஸ்டியூட் ஃபார் இன்டெலிஜென்ஸ் அண்டு ஸ்பெஷல் ஆப்ரேஷன். உளவு பட ஸ்பெஷல் ஆப்ரேஷன். ஸ்பெஷல் ஆப்ரேஷன்னா தனித்தனியாக இந்த எவமே நம்ம யூதர்களை பூரா அழிக்கணும்னு நினச்சானோ, ஒழிக்கணும்னு நினச்சானோ அவனை பூரா கொள்வது. அதுதான் இந்த மொசாட்ன்றவரோட அமைப்பு. இப்போ நம்ம இந்தியாவில் கூட ரான்ற ஒரு அமைப்பு இருக்குது. ரான்னா ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங். ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங். சிஐஏன்னு ஒன்று இருக்குது, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அது வந்து அமெரிக்காவை சேர்ந்தது. ஐஎஸ்ஐன்னு ஒன்று இருக்குது, அது வந்து பாகிஸ்தானை சேர்ந்தது. பாகிஸ்தான் இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ்னா என்ன? இவங்க பூரா உளவு பார்க்கறதுங்க. 5ஆம் படைன்னு அந்த காலத்தில் மன்னைய காலத்தில் இருப்பாங்க. அதாவது குதிரைப்படை, யானைப்படை, தரப்படை, எல்லா படையும் கப்பல் படை இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு படைன்னா அந்த 5ஆம் படை, ஒற்றர்கள். இந்த ஒற்று படை தான் இந்த மொசாட்டு. இந்த மொசாட்டுன்றவங்க பிரதமருக்கு கீழே தான் செயல்படுவாங்க. அண்ணன் தம்பி மொசாட்டில் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மொசாட்டில் இருப்பாங்க, அப்பா மகன் மொசாட்டில் இருப்பாங்க. ஆனால் யாருக்கு என்ன எங்கே இருக்க என்ன செய்கிறோம்னே தெரியாது. அவங்களுக்கு ஒரு வேலை வரும், அவங்க அந்தந்த வேலையை சீக்கிரட்டாக செஞ்சு முடிப்பாங்க. இந்த இஸ்ரேலியர்கள் உலகம் முழுக்க ஒன்று. இஸ்ரேலியர்கள் யார்? அந்த மொசாட் என்ற அமைப்பு எப்படி இவர்களை எல்லாம் பழி தீர்த்தார்கள்? எப்படி இன்னைக்கு இஸ்ரேலியர்களை உலகம் பூரா இருக்கிற எல்லா முஸ்லீம் நாடுகளும் சேர்ந்தாலும் இஸ்ரேலை அழிக்க முடியல? இந்த விஷயத்தை நான் இன்னைக்கோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு அந்த இஸ்ரேல் மொசாட் அவர்கள் எப்படி இந்த தங்களை அழித்தவர்களை எல்லாம் பதிலுக்கு அளித்தார்கள்ன்ற விஷயத்த நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இது சப்ஸ்கிரைப் பட்டன் அமுங்க. நன்றி, வணக்கம்.